கைஸ் ஒரு 1 வீக்காக வீடியோ போடல. ஐம் சாரி ஃபார் தட். பட் ஆஃப்டர் அ வீக் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ரொம்ப உங்கள் லைஃபுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன். ஸ்பெசிஃபிக்கலி உங்களுடைய ஒர்க் லைஃப்பில் நீங்கள் இருக்கிற ட்ராப்ல இருந்து எப்படி வந்துட்டு சிம்பிளாக இமோஷன் ஆகாமல் ட்ரிகர் பண்ணாமல் உங்கள் இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணாமல் வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான ஒரு சில குவிக் டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கார்பரேட் லைஃப் ஆர் எனி அதர் ஆஃபீஸ் லைஃப், ஓகே, எல்லாருக்குமே வந்துட்டு இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் எனிமீஸ் இருப்பாங்க. பட் அது ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, அதுக்கான டைம் நம்மளுக்கு இல்லை. ஓகே, பட் ஸ்டில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ட்ராப்லலாம் இருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு உங்களை தற்காத்துக்கிறது, உங்களுக்கு ஒரு ட்ராப் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் திங், உங்கள் எனிமி என்றைக்குமே உங்களை டேரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. தேர்ட் பர்சன் மூலமாக தான் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் பர்சன் மேபி உங்களுக்கு க்ளோஸான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் கலீகாக இருக்கலாம் ஆஃபீஸ்லேயே. ஓகே, ஸோ அவங்க மூலமாக உங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன், நெகட்டிவ் இமேஜை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஒரு ரூமர். ஸோ அதை வந்துட்டு உங்கள்கிட்ட ரீச் ஆகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை வச்சு உங்கள்கிட்ட கடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நேரத்திலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாலிடிக்ஸ், நம்மளுக்கு சுற்றி ஏதோ நடக்குது அப்படின்றத. ஸோ உஷாராயிக்கோங்க, பட் இமோஷனலாக ட்ரிகர் ஆகாதீங்க. அந்த ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எந்த கான்ஃபிடென்ஷியல் விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. மேபி அவர் காமன் ஏஜென்ட்டாக இருக்கலாம். உங்ககிட்ட சொல்கிறத, அதாவது நீங்கள் சொல்கிறத உங்கள் எனிமிகிட்ட போய் அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நிதானமாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்தே இது வந்துட்டு உங்களுக்கான ஒரு ட்ராப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் சுக்கா வெளியில் வந்துடுங்க. ஓகே, செகண்ட் திங், உங்கள் மேனேஜர் உங்களுக்கு ஒரு டாஸ்க், ஒரு ஒர்க் இல்லை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் கையில் கொடுப்பாங்க. பட் அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனையுமே கொடுக்கவே மாட்டாங்க. இதை எப்படி பண்ணணும், ஏது பண்ணணுன்ற எந்த வித கைடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் உங்கள் தலையில் கட்டிட்டு இதை நீ எப்படியோ ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. எனக்கும் இது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதே நீங்கள் உஷாராயிக்கோங்க. ஏன்னா உங்களை வந்துட்டு யூ ஆர் இன்னபிலிட்டி பர்சன், யூ ஆர் நாட் கேப்பபிள் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கான விரிக்கப்பட்ட ஒரு ட்ராப். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும், அன்லஸ் அன்டில் ஐ கான் ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக சொல்லிடுங்க. நெக்ஸ்ட், ஸ்கேப் கோட் மெக்கானிசம் அப்படின்றது என்னென்னா, அதாவது நீங்கள் பண்ணாத ஒரு தப்புக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதில் நீங்கள் இல்லவே இல்லை, பட் ஸ்டில் உங்களை வந்துட்டு அதில் விக்டிம் ஆக்க பார்ப்பாங்க. ஸோ என்றைக்குமே உங்களுடைய ஒர்க்கில் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்களே செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்களே அதை அட்மிட் பண்ணிவிட்டு உங்கள் மேனேஜருக்கு அதை ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் இதில் கவர் பண்ணிவிட்டேன். மற்றது லாங் வீடியோவில் கவர் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.